வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஒரு மனிதன்தான் வாழும் காலத்திலே ஏதோ பக்கத்து ஊருக்கு போவது போல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா? அதுவும் அவர் மட்டுமல்ல, அவர் மனைவியையும் அழைத்து கொண்டு சுற்றுலா போவது போல் சொர்க்கத்திற்கே போயிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? இதை கேட்கும் போதே உங்களில் பலருக்கும் தலை சுற்ற வைக்கிறதா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. பெரும்பாலான மதங்களிலும் மனிதன் இறந்த பிறகே சொர்க்கத்தை அடைவான் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆன்மீக வரலாற்றில் கிருஷ்ணருக்கோ ராமனுக்கோ கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் ஒரு கவி புலவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சராசரி மனிதர், அவரும் அவரது மனைவியும் உடலும் உயிருமாக இருவரும் சேர்ந்து சொர்க்கத்திற்கே சென்றார்கள். இது வெறும் கற்பனை கதை அல்ல. தமிழ் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிசய சம்பவம் இது. அவர்தான் பாலை கௌதமன். சங்க காலம் என்பது தமிழர் வரலாற்றில் மிக பழமையான காலமாக கருதப்படுகிறது. அந்த காலத்தில் பல பெரிய புலவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களின் பாடல்கள் இன்று வரை தமிழ் இலக்கியத்தின் பெருமையாக இருக்கின்றன. அந்த காலத்தில் உருவான முக்கிய நூல்களில் ஒன்றுதான் பதிற்றுப்பத்து. இந்த நூலில் பல புலவர்கள் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் பாலை கௌதமனாரின் பாடல்களும் உள்ளன. இந்த நூலில் சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடிய பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு புலவரும் ஒரு சேர மன்னனை புகழ்ந்து 10 பாடல்கள் பாடியுள்ளனர். இந்த நூலில் 3ஆம் பத்தை பாடியவர்தான் பாலை கௌதமனார். அவர் சேர நாட்டை ஆண்ட மன்னன் பல்லனைச்செல் கெழு குட்டுவன் பற்றி பாடியுள்ளார். இந்த மன்னன் மிகவும் புகழ் பெற்ற வீர மன்னன். அவர் புலவர்களை மிகவும் மதிப்பாக நடத்துபவன். ஒரு நாள் பாலை கௌதமனார் இந்த மன்னனை புகழ்ந்து அரண்மனையில் பாடலை பாடினார். அந்த பாடல்கள் மன்னனின் மனதை முழுவதும் கவர்ந்து விட்டது. அந்த பாடலை கேட்ட மன்னனுக்கு தலைகால் புரியவில்லை. அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு மனநிறைவு. தன்னை பற்றி பாடப்பட்ட அந்த வார்த்தைகள், அந்த வரிகள், அந்த வரிகளின் நயம் மன்னனை மெய்சிலிருக்க வைத்தது. என்னிடம் இவ்வளவு வீரமும் இவ்வளவு நற்குணங்களும் இவ்வளவு ஈகைகளும் இருக்கிறதா என்று அந்த மன்னன் தானே ஆச்சரியப்பட்டான். தன்னை பற்றிய விஷயங்களை இவ்வளவு உன்னிப்பாக தன் தாய் கூட கவனித்திருக்க மாட்டாளோ, தன் மனைவி கூட கவனித்திருக்க மாட்டாளோ. ஆனால் தன் அருகில் கூட இருந்திராத இந்த புலவர் தான் செய்த சிறிய செயல்களையும் கவனித்து அவ்வளவு அழகாக புகழ்ந்து பாடியிருக்கிறார் என்று மன்னன் ஆச்சரியப்பட்டான். தான் சூடியிருந்த மணிமுடியை விட இந்த புலவர் பாடிய பாடலே தனக்கு பெரிய புகழாரத்தையும் பெருமிதத்தையும் தந்ததாக அந்த சேர மன்னன் உணர்ந்தான். அதனால் மகிழ்ச்சியில் திளைத்த அந்த மன்னன் பாலை கௌதமனாரை அழைத்து கேட்டான். புலவரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் கேட்கும் எந்த பரிசையும் நான் தருகிறேன். என் அரண்மனையில் இருக்கும் விலை உயர்ந்த பொன்னா, பொருளா, ரத்தினங்களா, வைர வைடூரியங்களா, என் தேசத்தில் இருக்கும் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று இருமாப்புடன் கூறினான். அப்போது பாலை கௌதமனார் அமைதியாக, மன்னா, எனக்கு நீண்ட நாட்களாக ஒரே ஒரு ஆசை மட்டுமே உள்ளது. அதை நீங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒரு விசித்திரமான வேண்டுகோளை வைத்தார். நானும் என் மனைவியும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கேட்டார். இதை கேட்ட அந்த மன்னன் ஒரு கணம் நிலை தடுமாறி போனான். சற்று முன் அவன் மனதில் இருந்த ஆனந்தம் ஒரே நொடியில் சுக்கு நூறாய் போனது. இந்த புலவன் என்ன கேட்கிறான் என்று உள்ளுக்குள் குழம்பினான் மன்னன். ஒரு மனிதன் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் நான் செய்து தர முடியும். ஆனால் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் அவர் இறக்க வேண்டும் அல்லவா? அதுவும் அவர் மட்டுமில்லாமல் அவருடைய மனைவிக்கும் சொர்க்க பதவியை நான் தர வேண்டுமா? நான் என்ன சொர்க்கத்தை ஆளும் இந்திரனா என்று மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. நான் ஒரு மன்னன் என்பதற்காக சாத்தியமே இல்லாததை கேட்டு என்னை இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுவது என்ன நியாயம்? இந்த புலவரையும் அவரது மனைவியையும் கொல்ல நான் உத்தரவிட முடியுமா? இறக்காமல் ஒரு மனிதன் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? இவருக்கு புத்தி பிறண்டு விட்டதா என்ன என்று மனம் முழுவதும் குழப்பம் நிரம்பியது. ஒருவேளை இவர் சொர்க்கம் செல்ல கொள்ள உத்தரவிட்டால் நாளை இந்த உலகம் என்ன சொல்லும்? தன்னை புகழ்ந்து பாடிய புலவனையே மன்னன் கொன்று விட்டான் என்று சொன்னால் அந்த அவமானத்தை நான் எப்படி தாங்குவேன் என்று எண்ணிய மன்னன் ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் தவித்தான். ஆனால் புலவரிடம் இல்லை என்று சொல்ல மன்னனுக்கு மனமே வரவில்லை. சில நொடிகள் யோசித்துவிட்டு, சரி, நீ விரும்பியதை தருகிறேன் என்று கூறினான். முதலில்
நீ போய் உன் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வா என்று உத்தரவிட்டான். ஒருவேளை அவரது மனைவி வந்த பிறகு இந்த புலவன் தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்வாரோ? மனைவியை பார்த்ததும் இந்த உலகத்தில் சுகபோகத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருவது நியாயம்தானே என்ற ஒரு சிறிய நம்பிக்கை அந்த மன்னனின் மனதில் இன்னும் இருந்தது. ஒருவேளை அவருடைய மனைவியாலும் கூட இந்த புலவரின் முடிவை மாற்ற முடியாமல் போனால் என்ன செய்வது என்று ஒரு சிறிய பயம் மன்னனின் மனதில் எழுந்தது. எது எப்படியோ இவ்வளவு அழகாக என்னை புகழ்ந்து பாடிய புலவனின் ஆசையை நிறைவேற்றுவது ஒரு மன்னனாக என் கடமைதானே என்று மனதில் உறுதி கொண்டான். எப்படியாவது இந்த புலவரின் ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான். உடனே தனது அமைச்சர்களை எல்லாம் அழைத்து இந்த விஷயத்தை பற்றி ஆலோசித்தான். தன் நாட்டில் இருந்த பெரிய பார்ப்பனர்களை அழைத்து இந்த நாட்டில் மிகச் சிறந்த வேதியர் யார் என்று கேட்டறிந்தான். பின்னர் பெரிய பெரிய வேள்விகளை நடத்தினான். இந்த புலவரை சொர்க்கம் அனுப்ப முடியும் என்று ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான். அதே நேரத்தில் தன் கணவன் மன்னரை புகழ்ந்து பாடி நிச்சயமாக ஏதாவது விலை மதிப்பு மிக்க பரிசுகளுடன் வருவார் என்று ஆனந்தத்தில் இருந்தாள். அந்த புலவரின் மனைவி அவருக்கு பிடித்த உணவுகளை தடபுடலாக சமைத்துக் கொண்டிருந்தாள். சில நேரத்தில் வீட்டிற்கு வந்த புலவரை பார்த்தாள். அவரது கையில் எதுவும் இல்லாததை கண்டு சிறிது ஆச்சரியப்பட்டாலும், ஓஹோ, நிச்சயம் நிறைய பொருட்களை கொண்டு வந்திருப்பார், அவையெல்லாம் மாட்டு வண்டியில் இருக்கலாம் என்று நினைத்து ஆவலுடன் வாசலை நோக்கி சென்றாள். ஆனால் அப்போது புலவன் அரண்மனையில் நடந்ததையெல்லாம் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். அவர் சொல்ல சொல்ல அனைத்தையும் அமைதியாக கேட்டாள். அந்த மனைவி ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசவில்லை, ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அந்த நொடியிலேயே தன் கணவனின் விருப்பமே தனது விருப்பம் என்று முடிவு செய்து அவருடன் சேர்ந்து புறப்பட்டாள். புலவரின் மனைவியும் புலவருடன் ஆனந்தமாக வந்து நிற்பதை கண்ட மன்னன் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் புரிந்து கொண்டான். ஏதும் பேசவில்லை. ஏற்கனவே மனதில் எடுத்த முடிவை அமைதியாக செயல்படுத்த ஆரம்பித்தான். பெரிய வேள்விகள் நடத்தும் ஏற்பாடுகள் தொடங்கின. இந்த செய்தி நாட்டுக்குள் மட்டுமில்லாமல் அண்டை நாடுகளுக்கும் காட்டு தீ போல பரவியது. மக்களும் மன்னர்களும் புலவனுக்கு தான் மதி குலைந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொண்ட மன்னனுக்கும் சேர்ந்தே மதி குலைந்து விட்டதோ என்று பேச ஆரம்பித்தார்கள். இந்த எல்லா வார்த்தைகளும் மன்னனின் காதுகளுக்கும் வந்தது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. இது என் கடமை என்று எண்ணி எல்லா பாரத்தையும் இறைவன் மீது வைத்து வேள்விகளை தொடங்கினான். ஒன்றல்ல, இரண்டல்ல, தொடர்ந்து 9 பெரிய வேள்விகள் நடத்தப்பட்டன. அந்த கூட்டத்தில் சிலர் இது உண்மையிலேயே நடக்குமா என்ற ஆவலுடன் பார்த்தனர். சிலர் இது ஒரு கேலி கூத்து என்று எண்ணி பார்த்தனர். ஆனால் அந்த எல்லா நேரங்களிலும் பாலை கௌதமனாரும் அவருடைய மனைவியும் அமைதியாக அந்த வேள்விகளை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் வேள்வி நடத்துபவர்களும் மன்னனும் பொதுமக்களும் அனைவரும் சோர்ந்து போனார்கள். இதுதான் கடைசி வேள்வி, இதற்கு பிறகும் எதுவும் நடக்கவில்லை என்றால் என்று மன்னன் உள்ளுக்குள் கலங்கினான். பின்னர் 10வது வேள்வி தொடங்கியது. அது மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. அனைவரின் கவனமும் அந்த வேள்வியிலேயே இருந்தது. ஆனால் அந்த வேள்வி முடிந்த பிறகு அங்கிருந்தவர்கள் கவனித்த போது ஒரு அதிசயம் நடந்திருந்தது. பாலை கௌதமனாரையும் அவருடைய மனைவியையும் அங்கெங்கும் காணவில்லை. அந்த வேள்வியின் பலனாக அவர்கள் இருவரும் உடலுடன் சுவர்க்கம் சென்றார்கள் என்று கூறப்படுகிறது. இது கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக தோன்றலாம். ஆனால் சில பெரிய புலவர்கள், தவம் செய்யும் மகான்கள் உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு முன்பே அந்த தவத்தின் பலனை அடைந்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒருவர் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்திருந்தால் அவர் உயிருடன் இருக்கும்போதே தெய்வீக நிலையை அடைய முடியும் என்பதையே இது குறிக்கிறது. நவீன காலத்திலும் கூட வள்ளலார் பெருமான் தன் உடலுடன் மறைந்தார் என்று பலர் நம்புகிறார்கள். பண்டைய கால மனிதர்கள் செல்வம், அதிகாரத்தை தாண்டி அவர்கள் விரும்பியது தெய்வத்தை அடைவதையும் ஆன்மீக உயர்வையும் தான். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நம்
தாமரை ஆன்மீக சேனலில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.